நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம காணொலியில் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நம்ம எந்த கட்சிக்குமே எதிரா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இந்த சேனல் தொடங்கி நம்ம நடத்தணும். இப்போ கூட நம்ம எந்த கட்சிக்கும் எதிராக செயல்படல. ஆனா ஒரு கட்சி செய்யும் தவறை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம சரியை சொல்றோமோ இல்லையோ கண்டிப்பா தவறை சுட்டி காட்டணும். இது வரைக்கும் தாவேக்காவோட ஆட்சியில நடந்த சிறப்பான விஷயங்கள் நான் எதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த அமைச்சரை நம்ம எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க. நானும் புகழ்ந்து பேசியிருக்கேன். ஆனா அதுலயுமே அமைச்சர்ல நம்ம அவங்க கொடுக்கறதுல புகழ்ந்து பேசுறத விட அவங்க செய்கிறத அதை சரியா செஞ்சு காட்டணும்னு சொன்னேன். அவங்களோட நிர்வாகத்தையோ இல்லைன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு நான் இல்ல யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா சென்ற ஆட்சியில இருந்த சில நிறை குறைகள் இருக்கும். இவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாரையும் மாத்தணும். அவங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம நிலைமை புரிஞ்சுக்கணும். காவல்துறை இப்படி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இப்படி இருக்கு, என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்றது அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப இன்னைக்கு கூட விவசாய கடன் 50,000 வரைக்கும் தள்ளுபடி சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருந்தாரு. அதை சில விவசாய சங்கங்கள் எதிர்த்திருக்காங்க. இது இவர் என்ன பண்ண போறான்னு சொல்லி அதை மாத்தி பண்ணதை நம்ம கண்டிப்பா விமர்சனம் பண்ணலாமே தவிர, இந்த சட்டம் ஒழுங்கு அதே மாதிரி தொடர் மின்வெட்டு அதெல்லாம் இவர் சொன்னது இல்ல. அது அங்க இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. அதை சரி பண்றது கண்டிப்பா ஒரு 6 மாசம் டைம் தரணும். ஆனா இவர் சொன்னதை இப்ப நம்ம அவங்களுக்கு பஸ் ஃப்ரீ அப்படின்றா அது அவர் சொன்னது. அதை செய்யலாம், அதை விமர்சனம் பண்ணலாம். இல்ல அதை தவறா செஞ்சா விமர்சனம் பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல அரசியல் ரீதியா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை தாவேக்கா பலரால இந்த வாயில போய் மாட்டிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலர் வாயில போய் மாட்டிக்கின்னு தாவேக்கா விழிப்புதுங்களை அந்த பல்லுல மாட்டின மத்தவங்க விழிப்புதுங்கி கத்துறாங்க, கதறாங்க. ஆனா தாவேக்காவை சேர்ந்த எந்த ஆளுமே பெரிய ரியாக்ஷன் எல்லாம் காட்ட மாட்டாங்க. அது அவங்க பண்றதெல்லாம் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் நான் ரொம்ப தெளிவா நான் அவங்களை வரையறை பண்றேன். இதை நீங்க எந்த கட்சிக்காரங்களோ யாருன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் யாரும் அரசியலில் முழுமையாக தெரிந்தவர்கள் கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுது அப்படின்னா தாவேக்காவை ஒரு அரசியல் சக்தியா அணுகுறாங்க. அது அரசியல் சக்தியா அணுகவே முடியாது. ஏன்னா அவருடைய வாக்காளர்கள் யாருமே முழுமையான அரசியல் தெரிந்தவர்கள் அல்ல. நமக்குமே முழுமையான அரசியல் தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ணணும். இப்ப நீங்க சொல்ற விஷயம்லாம் அவங்க தூசி தட்டுற மாதிரி தட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த கட்சி பாருங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கலாமா கொள்ளலாமா நம்ம தான் பேசிட்டு இருப்போம். அவங்கள அதெல்லாம் அஃபெக்டே பண்ணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ணுவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி பேசணும், ஆமா நீ நாங்க ஆட்சி வர வரைக்கும் பேசுவோம் இப்ப என்னன்ட்டு அப்படியே மாத்தி பேசக்கூடியவர்கள் தமிழக வெற்றிகளும் எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற பேசுவாங்க, தாவைக்கு அதிமுக எல்லாருமே பேசுவாங்க. ஆனா இதுல என்னன்னா இந்த பொதுஜனன் சில பேர் இருப்பாங்க. இந்த பொதுமக்கள் அதாவது நம்ம ரொம்ப நியாயத்தை நம்ம இதுக்காக தான் வாக்களிச்சோன்னு சில பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரு இதெல்லாம் நியாயமா சொல்லி நம்ம கேட்டா அவங்க சில கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கலாம் மாட்டாங்க. நம்ம ஒரு தப்பு பண்றவங்க ஒத்துப்போமா? ஒரு 6 மாசம் என்ன போய்ப்பா சும்மா எல்லாரும் பண்றதனப்பா பண்ணாங்க, இது என்னப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மளுக்குள்ள அவர் பேசுனது 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. அதை பத்தி 5 நாள் ஃபுல்லா பேசுனது இந்த சோசியல் மீடியாவும் இருக்குல்ல டிவிங்க, புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 18 அதுல யாரான ஒரு விருந்தில் உட்காந்துருவாங்க பேசுப்பா அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சு இது விஜய் சார் என்ன பேசினாரு அதை பத்தியே பேசி பேசி தூய சக்தி அவர் சொன்னது ஒரு தடவை இருக்கும். இவங்க 100 தடவை பேசி 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 அதை வானலாவுக்கு உயர்த்தி விட்டுட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் காலம் கடந்து போச்சு. இப்பயுமே அவர் வாய் திறக்க மாட்டாரு. அங்க இருக்கிற ஏன்னா ஒருத்தர் ஆதவர்ஜினா இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் 2 பேர் 3 பேர், இப்ப ராஜ்மோகன் ஒருத்தர், ஒரு 5 பேர் எதனா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, சூப்பரா பேசிட்டு அவர் பேச விட மாட்டாங்க. அவர் பேச மாட்டாரு. பேசினார்னா சார் முதல்வர் சார் மாட்டிப்பாரு. அதனால அவரை பேச விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் பேசி ஈஸி சமாளிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஒரு 3 எம்எல்ஏகள் ராஜினாமா பண்ணாங்க. இது சரியா தப்பா அப்படின்னு அடுத்தது நம்மளே நம்ம நிகழ்ச்சியில பல தடவை சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா திமுக அதிமுகன்ற கட்சி சாதாரணமான கட்சி கிடையாது. இந்த 2 கட்சியும் கண்டிப்பா 2 கட்சியும் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேரனா மொத்தமா இல்ல, தாவேக்காவை இந்த 5 வருஷம், ஏன்னா இந்த இன்னொரு இவங்களுடைய ஆட்சி எப்போ ஒரு மோசமான நிலை எட்டும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கல. மேபி அவர் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல. செய்யாத பட்சத்துல மேலும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் தாவேக்காவுடைய ஆட்சி.
அப்ப மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு வர மாதிரி ஒரு சீன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைம்ல திமுக அதிமுக ரெண்டும் கண்டிப்பா ஒன்று சேர்ந்து நம்முடைய தாவேக்காவை வீழ்த்தி கண்டிப்பா வந்து ஒரு எதனா ஒரு இது இருக்கும், எதனா திட்டம் இருக்கும், அதுல வந்து அவங்க ஆட்சி உட்கார வச்சு 5 வருஷம் ஓட்டுவாங்க. இப்பத்துல இருந்து 5 வருஷம் கழிச்சு தாவேக்காக இதே மாதிரி ஒரு ஆதரவு இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இப்பயே தெரிஞ்சிட போது. கிட்டத்தட்ட 4 தொகுதி இது வரைக்கும். இன்னும் என்னை பொறுத்தவரை இன்னொரு 15 தொகுதி தேர்தல் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மக்களே நம்ம படிக்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்க தெரியாம போட்டாங்களா, தெரிஞ்சு போட்டாங்களா, பசங்க சொல்லி போட்டாங்களா, இல்ல பிளைட்ல வந்து போட்டாங்களா, இல்ல எதை சொல்லி போட்டாங்க. இப்ப வந்து அவ ஆட்சியை செஞ்சுட்டாரு. ஒரு அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசம்ல தேர்தல் வரும். ஒரு 3 மாசம் ஆட்சி எப்படி நடந்திருக்கும். அப்ப மக்கள் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் கார்டை கூட அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே அதிமுகவே வாக்களிச்சிருந்தா கூட தாவேக்கா வாங்கின வாக்க வாங்கணும்ல. தாவேக்கா வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாரும் ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மக்கள்கிட்ட வந்து உண்மையா வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க வாக்குகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஒருவேளை மக்கள் வந்து சென்ற முறை தாவேக்கா அளித்த வாக்கை 2 ஆப்ஷன் இருக்கு, ஜெயிச்சிட்டானா அதை பார்த்து கதை வேற. அதிகமான வாக்குகள் வாங்கினா கூட அந்த வாக்கை தக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். அதே வாக்கு தக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். ஒருவேளை கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ரிவர்ஸ்ல உண்டு பண்ணும் அப்படின்றத வந்து இந்த இப்போதைக்கு 4 தொகுதி நம்மளுக்கு வேணும். இன்னும் அதிகமான தொகுதி வேணும். அதிமுக திமுக எந்த கட்சியை வெளில வந்தா கூட பரவாயில்ல, தாவேக்கா வாங்குற வாக்குகள் தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். சென்ற முறை வாங்கிய வாக்குகளை விட குறைவா வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இழக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவரு கூட கூட்டணி வந்த பாருங்க, அந்த கட்சியில கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம இருக்கலாமா இல்ல திரும்பி திமுக போயிடலாமா இல்ல அதிமுக வந்து பிரிஞ்சு போலாமா ரொம்ப யோசனை. ஒருவேளை ஜெயிஸ்டார்னு வச்சுங்களேன், அடுத்து அவர் தான் சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, திரும்பி இவர் பக்கம் வருவாங்க. திமுக அதிமுக கண்டிப்பா அதுக்கப்புறம் சேர்ந்துடும். ஒருவேளை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்த 2 கட்சிகள்ல ஒரு கட்சி போட்டி போட்டு தாவேகா 2 ஒத்தைக்கு ஒத்த போட்டி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல தாவேகா வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அப்புறம் திமுக அதிமுக இணைவதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இதெல்லாம் நம்ம காலப்போக்கில பார்க்க போறோம். ஆனா இன்று நடந்த இந்த விஷயத்தை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா, இது நியாயமா அநியாயமா? நம்ம நியாயம் பேசுவோம். ஆனா தாவேக்காக வாக்களித்த யாருமே நம்ம பேச நியாயம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நியாயம் இதுல என்ன நியாயம்? அரசியல் எந்த நீதி நியாயம் கிடையாது. அதை நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இதே வந்து இதைதான் வந்து திமுக அதிமுக செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். இதை வந்து முதல்ல என்ன பண்ணிடணும், தாவேக்காவை சேர்ந்த 107 பேர் இருக்காங்க. இப்ப 53 பேர், 47 பேர்ல இருந்து உங்களால வந்து ஒரு 25 பேரை பிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா 107 பேர்ல 31 அமைச்சர்கள் இருக்காங்க. முதலமைச்சரோட சேர்த்து 31 அமைச்சர்கள் இருக்காங்க. அது போக இன்னும் கிட்டத்தட்ட 76 பேர் இருக்காங்க. உங்களால 47 பேர்ல 25 பேரை தூக்க முடியும்னா, ஒரு நேத்து வந்து ஆதவர்ஜனால் தூக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 வருடமாக அரசியலிலே இருக்கும் 2 பெரும் கட்சிகள் எத்தனை பேரை வேணா தூக்கலாம். இன்னைக்கு வந்து இது அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்ல விஜய் சார் வந்து தூய சக்தியா இருக்குன்னு பார்த்தா ஆனா இப்படி தீய சக்தியா இருக்காரு, நம்ம இந்த கட்சியை தொடர்ந்து இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல இருந்து 20 எம்எல்ஏக்கள் வந்து இதே மாதிரி ராஜினாமா கடிதத்தை உங்களுடைய சபாநாயகர்கிட்ட கொடுக்கலாம். உங்க சபாநாயகர் ஏற்காம இருந்தார் அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு அந்த ராஜினாமா மனுவை கொடுக்கக்கூடிய எல்லாமே இந்த 2 கட்சிகள் தெரியும். ஆனா என்ன இதுல ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த முதல் காயினை நீங்க தான் நவுத்திட்டீங்க. இதனால நாளைக்கு திமுக அதிமுக பண்ணா கூட நீங்க எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டீங்க. பரவாயில்ல, அது வந்து அரசியல இருந்து ராஜதந்திரம், அதை நான் ராஜதந்திரம் தான் சொல்லணும்னே தவிர நான் வந்து தப்பா அதை சொல்றது கிடையாது. இது செஞ்சுதான் ஆகணும், ஒரு ஆட்சி வந்து கவுத்துதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கவுத்துற வேண்டியதுதான். அது என்ன கிடக்குது? இப்போ வந்து நீங்க திமுகவையும் அதிமுக ஒன்றிணைச்சா கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழலை உண்டாகணும் தாவேக்கா ஒரு முயற்சி பண்ணுது. கூட்டணி கட்சிகளால் பிரச்சனை ஏற்படும் சொல்லி அந்த முயற்சி பண்ணது. பண்றது தப்பு இல்லை. ஆனா இதே விஷயத்த நாளைக்கு திமுக அதிமுக சேர்ந்து பண்ணுச்சு அப்படின்னா இன்னைக்கு நியாயம் பேசுறவங்க நாளைக்கு வேற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. அப்ப நம்ம ஒரு நியாயம் பேசுவோம் இல்லையா, அந்த நியாயத்தை நாளைக்கு நம்மளும் பேசக்கூடாது. இப்போ ஒரு தாவேக்கா ஆதரவா சில பேர் நியாயம் பேசுவாங்க பாரு, அவங்களும் நாளைக்கு அந்த நியாயத்தை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த 3 எம்எல்ஏக்கள் 3 பேரையும் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பண்ண முடியாது. அந்த மக்கள் அப்படின்றவங்க, நான் தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான ஒரு அரசியலையா நீங்க விரும்புறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பொன்மன செல்வி ஜெயலலிதா அம்மாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து இந்தியாவிலே தமிழகத்தை இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு நாடா மாத்தந்து நம்ம திராவிட கட்சிகள். நான் தமிழ் தேசியம் பேச நான் ரொம்ப விரும்புறேன், தமிழ் தேசியம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நான் திராவிட இந்த கட்சியில வந்து நான் விட்டு கொடுக்கறது கிடையாது என்னைக்குமே. ஏனென்றால் அவங்க அன்னையில இருந்து தமிழ்நாட்டோட நலன் வந்து இந்த 3 பேர் கட்சியில 3 தலைவர்கிட்ட இருந்தது. இந்த தலைவர்களை பார்த்தாலே மேல ஆடுவானுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 3 தலைவர்கள் இருந்த ஒரு மாநிலத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு அசிங்கம் நடந்ததே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு சில உதாரணங்கள்.
1977 எம்ஜிஆர் வந்து தனி மெஜாரிட்டியா வந்துடுறாரு. இந்த கருமம் அன்னைக்கு நடக்கல. 1981 புரட்சியாளர் எம்ஜிஆர் மறுபடியும் முதல்வர் ஆகிறாரு. இது நடக்கல. 1984 நடந்ததுலயும் எம்ஜிஆர் வந்து தனி மெஜாரிட்டி நடத்துறாரு. இது நடக்கல. 1989 87 ஜானகி எம்ஜிஆர் வந்து என்ன பண்றாங்க, புரட்சியாளர் எம்ஜிஆர் இருந்தது அப்புறமா ஜானகி எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது முத நடக்குது இந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுல. அது எப்படி நடந்தது தெரியுங்களா? நம்முடைய அதிமுக எம்எல்ஏக்கள் அதுல 2 குரூப்பா பிரிகிறாங்க. புரட்சியாளர் அம்மா கிட்டையும் நம்முடைய ஜானகி எம்ஜிஆர் கிட்டையும் வந்து 2 குரூப்பா பிரிஞ்சு கிட்டத்தட்ட 25 நாளா 23 நாளா அந்த ஆட்சி நடந்தது. ஜானகி எம்ஜிஆர் தலைமையில திரு ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் வந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு எதிர்ப்பா இருந்து இந்த ஆட்சியை கவுத்து விட்டு அம்மாவுக்கு அவங்க ஆதரவானவங்க. அப்ப நடந்தது. அப்பயுமே வேற கட்சி எம்எல்ஏ வந்து உள்ள இழுத்துன்னு வரல. அதிமுகவினுடைய அந்த 87 நடந்த புரட்சியாளர் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த ஒரு 23 நாள் ஆட்சி முடிஞ்சு அப்புறம் கவர்னர் ஆட்சி வந்துச்சு. 89 கலைஞர் ஆட்சிக்கு வராரு. திரு முத்தமிழர் கலைஞர் வராரு. எந்த பிரச்சனை 1991 அவரை சட்டம் ஒழுங்கு காரணமா வந்து அவர் ஆட்சி வந்து கலைச்சிட்டாங்க. 91 மறுபடியும் புரட்சியாளர் அம்மா ஆட்சிக்கு வராங்க. மெஜாரிட்டி, எந்த பிரச்சனையும் கிடையாது. 96 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வராரு. மெஜாரிட்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. 2001 மறுபடியும் புரட்சியாளர் அம்மா வராங்க. மெஜாரிட்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2006 பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப திரு கலைஞர் அவர்கள் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 96 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெறுது. மீதமுள்ள தொகுதியில் வந்து அவர் கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுறாங்க. கூட்டணி கட்சி வெற்றி பெற்று கிட்டத்தட்ட அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு அதிகமான கிட்டத்தட்ட 150 140 தொகுதிகளா எல்லாமே வந்து கூட்டணி கட்சியோட வெற்றியில தான் வந்து ஆட்சி நடந்தது. ஆனா என்ன, அவர் ஏன் இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லி சொன்னாங்கன்னா, அப்ப இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இவரு பதவி தரல. அதுவும் மெயினா காங்கிரஸுக்கு தரல. காங்கிரஸ் அன்னைக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருந்தது. அவங்க வந்து கூட்டணியில வந்து என்ன பண்ணல, ஒரு ஆட்சியில பங்கு தரல. ஆனா 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அங்க காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருந்தது. அந்த பாராளுமன்றத்துல வந்து திரு கலைஞரை சேர்ந்த திரு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து அங்க சென்ட்ரல்ல கூட்டணி ஆட்சியில இருந்தது. ஆனா ஸ்டேட்ல காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு தரல. அதனால அம்மா அது வந்து மைனாரிட்டி அரசுன்னுவாங்க. ஆனால் அப்பயுமே திரு கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணல, எக்காரணத்தை கொண்டும் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து பிரிக்கல, மற்ற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல. அதுக்கு அடுத்தது 2011 புரட்சியாளர் அம்மா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2011 அதிமுக திரு விஜயகாந்த் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த சிலரை வந்து கூப்பிட்டுக்கலையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. நீங்க முட்டு கொடுங்க, தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு. நாளைக்கு நம்மளுமே சில விஷயத்துக்காக சில விஷயங்கள் வந்து ஒத்துத்தான் போனோம். சில விஷயங்கள் வந்து நம்ம இதே மாதிரி அதை பாதுகாக்க நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம பேசிதான் ஆகணும். ஆனா நியாயம் இல்லாத பேசாதீங்கன்னா, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அர்த்தம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப விஷயம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க மாறுவாங்களான்றது கிடையாது. ஆனா அரசியல சரியா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2011 புரட்சியாளர் அம்மா வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ தொழில வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது தேமுதிமுக கட்சியை உடைக்க முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, உண்மை நீங்க சொல்றது. ஆனா அது அவங்க வந்தாதான் இந்த ஆட்சி நீடிக்கும் நிலைக்கும்ன்ற பிரச்சனை எல்லாம் அப்ப எதுவுமே கிடையாது. தனி மெஜாரிட்டியா அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ தொழில வெற்றி பெற்று, எனக்கு சரியான நம்பர் தெரியல, ஆனா அதிகமான பெரும்பாலோட அதிகமான தொழில வெற்றி பெற்று அவங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சாங்க 2011. 2011 அம்மா நடத்தின ஆட்சி 2014 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாராளுமன்ற தொகுதி 39 பாராளுமன்ற தொகுதியும் அதிமுக வென்ற ஒரு சரித்திரத்தை படைச்ச ஒரு ஆட்சி. அங்க அவங்க என்ன பண்ணலாம், எக்காரணத்தை கொண்டும் மற்ற கட்சிகளுடைய உடைச்சி அந்த ஆட்சியை காப்பாத்திக்கல. நான் 96 அதே தான் சொன்னேன். திரு கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு கட்சியை உடைச்சி வர எம்எல்ஏ எடுத்து தன்னுடைய ஆட்சியை காப்பாத்தல. அவர் தான் முதல்வர் சொல்லி தான் வாக்களிச்சாங்க. ஆனா திமுக, காங்கிரஸ் மற்றும் பாடல்கள் அந்த மாதிரி கட்சி எல்லா கட்சியும் வாக்களிச்சிருந்தாங்க. அந்த யாரெல்லாம் கலைஞர் வாக்களிச்சாங்களோ அந்த எம்எல்ஏ தான் ஆட்சி நடத்தினாரு. 2011 அம்மாவுக்கு தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. ஆனா தேமுதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்த எம்எல்ஏக்களால அவங்களை பிரிச்சு இவங்க ஆட்சியில ஆளல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கேடுகட்ட விஷயத்த வந்து நம்ம கேடுகட்டத்தனமா கரெக்டா சொல்லிடணும். அதை சரியா வந்து சரிப்படுத்த கூடாது அப்படின்றதுதான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது வரலாறுல முதல் தடவை இன்னும் முடிக்கல, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். 2016 அம்மா
கொஞ்சம் அறுதி பெரும்பாடு கொஞ்சம் ஒரு 133 114 தான் வெற்றி அடைகிறாங்க. அம்மா இறந்துடுறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தவறா பேசுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2016 புரட்சி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2016 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, டிசம்பர் 5ஆம் தேதி நைட்டு என்ன ஆகுறாரு, முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. ஆனா அவருடைய ஆட்சி காலம் 1.5 மாசம் கூட வரல. அதுக்கப்புறம் நம்முடைய சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆகாம இருந்தது, ஆனா ஆகல. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. அப்ப இதே மாதிரி சட்டமன்றத்துல வந்து இதே மாதிரி எடுக்கும்போது இது நம்மளுடைய எந்த கட்சி எந்த ஆளு அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கான்னு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 11 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்த 11 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இந்த கட்சி நாங்க இந்த ஆட்சி நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி எழுந்து நின்னது. அப்பயும் திமுக வெளிநடப்பு செஞ்சது. காரணம் என்னன்னா, இவங்க இவங்க எழுந்து எதிர்ப்பு தெரிவிச்சா கூட திரு ஓபிஎஸ் கிட்ட வந்து 11 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. ஒரு 25 எம்எல்ஏக்கள் 20 22 எம்எல்ஏ இருந்திருந்தாங்கன்னா அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கவிழ்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. முடிஞ்சிச்சா பாடலாம் இல்ல. அதுக்கப்புறமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த 4 வருஷமும் 4.5 வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏங்க பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. தினகரன் சாரோட ஒரு எம்எல்ஏ போயிடுவாங்க, ஓபிஎஸ் சாரோட ஒரு எம்எல்ஏ போயிடுவாங்க. இப்ப அவங்கள போனோம்னா இவங்க இட்டு வந்துடுவாங்க. எல்லா எம்எல்ஏக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் அன்றைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைய தேதியில வந்து சிங்காதி சிங்கமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு சொன்ன அந்த விஜய் இத்தனை அரசியல் தலைவர் யாரை பார்த்தும் பயப்பில்ல. ஒரே மனிதன் திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து மட்டும்தான் பயப்படுறாரு. காரணம் என்னன்னா, தெரியும் யார் வந்து அங்க போட்டி, யாரு நம்மளுக்கு நமக்கு ஏத்த மாதிரி. இப்ப ஒரு 2 வீரர் இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு வீரர் வந்து பாக்ஸிங்ல மூஞ்சில குத்துவாரு, வயிற்றுல குத்துவாரு. ஒரு வீரர் என்ன பண்ணுவாரு, லைட்டா கையில மட்டும் குத்துவாரு. இப்ப அந்த வீரனுக்கு தெரியும் இப்ப யாரு நம்ம இவருடைய பவர்ஃபுல் பஞ்ச் வந்து முகத்துல குத்துறனா, அதே மாதிரி முகத்துல குத்தக்கூடிய பஞ்சுள்ள இன்னொரு ஆள் இருப்பாரு. அவர் யாருன்னா அந்த வீரரை பார்த்தா இவர் பயப்படுவாரு. வயிற்று குத்துற வீரரை பார்த்து பயப்பட மாட்டார். நம்மள மாதிரியே பவர்ஃபுல்லா இருக்காண்டா, நம்ம குத்துற மாதிரி ஒரு நம்மள குத்துறா என்னடா ஆகணும்னு யோசிப்பான். அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து யாரை பார்த்து பயம் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா பயம். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு டீசென்டான ஆளுன்னு சொல்லிட்டு 2017 காமிச்சிட்டு இருப்பாரு. அவரு அந்த 2017 அதிமுகவோட ஆட்சி வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சிறு முயற்சி கூட பண்ணல. அது கலைஞ்சா அதுவா கலைஞ்சிட்டு போகுது, நம்ம போய் பண்ணக்கூடாது. நம்ம திரு கலைஞர் இருக்கிற வரைக்கும் இருந்தது வேற. நம்ம ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணணும். திமுக அப்படின்னா அதுக்கு இருந்த எத்தனை ஆயிரம் கெட்ட பேர் தெரியுமா? திமுகவுக்கு இருந்த கெட்ட பேர் எல்லாத்தையும் ஒழிச்சு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு இருக்கிற திமுக 12 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி திமுக வந்து நீங்க பார்த்துருக்க கூட வாய்ப்பு இல்லை. அந்த பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து திமுக. அதனாலதான் அதிமுக வளர்ந்தது. திமுகவுடைய அந்த அராஜகத்துக்கு தான் அதிமுக வளர்ந்தது. அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து திமுக. யாரை பார்த்தா பயப்படுவானா, எவனாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்சி வந்து திமுக. அந்த கட்சியை ஒரு மாதிரி நீட்டா வந்து திரு ஸ்டாலின் 2017 அந்த 4 வருஷத்துல அந்த கட்சிக்குள்ளே குழப்பம், அந்த கட்சி எம்எல்ஏகளே குழப்பம். அவங்க ராஜினாமா பண்ணுவாங்க. அப்படி ஒரு போட்டி போடுவாரு. கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ தூக்கிந்தாருனாலே அன்னைக்கு வந்து திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆட்சி நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு எப்படி 2017 ஒதுங்கினாரோ அதே மாதிரி இப்பயும் ஒதுங்கி இருக்கிறாரு. சரி ரைட். ஆனா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு எப்படி வந்து 4.5 வருஷத்தை அவர் ஆட்சி செஞ்சாரோ, இருக்கிற எம்எல்ஏ வச்சு எப்படி ஆட்சி பண்ணணும், யார் காலில் வரணும், எப்ப காலை வாரணும், எப்ப கையை பிடிக்கணும், எப்ப கையை இழுத்து விடணும், எல்லாமே தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் கிடைக்கிற வரைக்கும் நான் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம் மனுஷன் அப்படியே அலற விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வெயிட் அண்ட் சீ நடக்கும், ஒன்னும் நீங்க அவசரப்படாதீங்க. அதனாலதான் திரு விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா பார்த்து பயப்படுறாரு. இந்த ரெண்டு அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வந்து பேர் வைக்கிறது எனக்கு தெரியல. இந்த கூடையே இருந்து இந்த குழி பறிக்கிறோம்னு சொல்லுவாங்க. என்னவா இருந்தாலும் கூட இருந்து வெற்றி, நமக்கு தேர்தல் முடிஞ்சு வெற்றி அடைஞ்ச கூடையே இருந்து. ஏன்னா திரு வேலுமணி அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அதிமுக அழித்தவர்கள் வந்து மிக முக்கியமான நபர்கள் இவங்கலாம். இவங்க ஆர்.பி. உதயகுமார், இவங்க இபிஎஸ் வந்து ஒழுங்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் தங்கமணி இவங்கெல்லாம் வந்து அப்படியே சும்மா அப்படியே சூடேத்தி திரு இபிஎஸ் அவர்களை வந்து உச்சாணி கம்பளை உட்கார வச்சாங்க. ஆனா அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இபிஎஸ் கவுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் இன்றைய தேர்தல் வந்து ஒரு மிக சிறந்த ராஜதந்திரியா மாறி ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல மாறி சும்மா தைரியமா நிக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விஜய் சார் இப்ப அலற ஒரே கேண்டிடேட் யாருன்னா திரு இபிஎஸ். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஒருவேளை அந்த 3 தொகுதியில மீண்டும் அதிமுக இன்றைக்கு 3
15 காலி இடம் சரிதான். அந்த 15ல 12 தொகுதியை அதிமுக கைப்பற்றினா கூட தாவேக்காக்கு கண்டம் தான். அதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமான சூழலை மாத்தக்கூடிய எல்லா விஷயமும் கொண்டு வர்றது திரு இபிஎஸ். ஏன்னா மத்திய அரசோட வந்து ரொம்ப நெருக்கமானவர் அவர். வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாஜக இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு அதிமுக டிபெண்ட் பண்ணி ஆகணும். டஃப் பார்கெனர், ரொம்ப எல்லாத்துலயும் இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கிறவர். பார்த்தா ஒரு ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு திரு இபிஎஸ் அவர்கள். ஆனா சிரிச்ச முகத்துல இருக்க பல விஷயங்களை செஞ்சவர் திரு இபிஎஸ் அவர்கள். சும்மா நம்ம இந்த சினிமால காட்டுற மாதிரி சும்மா சீன் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து திரு இபிஎஸ் கிட்ட ஆகுமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திரு விஜய்க்கு வந்து திரு விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா வந்து கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு. திமுகவே வந்து தனக்கு ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு மாத்தினவர். ஏன்னா கண்டிப்பா திமுக முதல்வர் அப்படின்னு சொல்லி சொன்னா இபிஎஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆனா அப்ப எல்லார் மைண்ட்லயும் தான் தான் டான் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருக்கிறவரு திரு இபிஎஸ் அவர்கள். திரு விஜய் செய்த இந்த ஒரு விஷயம் வந்து தாவேக்காவை எப்படி பாதிக்க போகிறது, அதிமுகவை எப்படி வளர்க்க போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.